ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தெற்காட்சி பகுதியில் சுகாதாரமற்ற நிலையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி சார்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, குறிப்பாக இன்றைய தினம் அதாவது சிந்தாரப்பேட்டை அருகாமல் இருக்கக்கூடிய தெற்கு கூவ ஆற்றில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் அதாவது இந்த கூவாற்று சீரமைக்காத ஒரு நிலையே ஏற்படுகிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை, அது மட்டுமல்லாமல் அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த ஆறுகள் ஓரமானது கொட்டப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியில் குப்பைகளானது சீரமைக்கப்படவில்லை என்பதே ஒரு பெரிதான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளினுடைய இறைச்சி கழிவுகளை இங்கே இந்த கூவாற்றும் அருகிலே போடுவதால் இப்பகுதியில் கடுமையான துர்நாற்றமானது வீசி வருகிறது. இதனால் இப்பகுதியில் நோய் தொற்றும் பரவும் அபாயமானது மட்டுமல்லாமல் இந்த கூவாற்றில் தற்பொழுது அதாவது மேம்பாலம் ஆனது அமைக்கும் பணிகளானது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் இந்த அதாவது கூவாற்று ஓரங்களில் இந்த குப்பை கூலமாகவே இந்த புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய வாகன அதாவது இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கக்கூடிய உபகரணங்கள் மற்றும் காருடைய தேவையற்ற உபகரணங்களை இந்த ஆற்றின் ஓரமே போடப்பட்டிருப்பதால் இந்த வருகின்ற மழை காலங்களில் இந்த ஆற்றில் வரக்கூடிய இந்த தண்ணீர்களானது முறையாக அதாவது செல்லாத கூடாத நிலையானது ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த கழிவுகள் அனைத்தும் இந்த ஆற்றில் கலந்து அதே போல் இந்த நீரானது ஆற்றில் ஓரம் அதாவது செல்லாமல் அதாவது சாலையில் வரவும் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வரக்கூடிய அபாயம் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் அதே போல இந்த நடைபாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்றும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கழிவுகளை அதாவது இறைச்சி கழிவுகளை கொண்டு இப்பகுதியில் கொட்டுவதால் இப்பகுதி கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகளோ இல்லை இந்த பகுதியில் இவ்வழியாக செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியை இந்த ஆற்றை கடந்து தான் செல்லக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி. சாமுவேல் எபினேசர், இப்போ அந்த பகுதியில் ஆட்சி பக்கத்தில் குப்பைகளை கொட்டுறதுக்கு காரணம் என்ன? அங்கு முறையான குப்பை கிடங்கு ஏதேனும் இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக இந்த தெற்கு கூவம் ஆற்று பகுதியில் பார்த்தோமானால் அருகாமையிலே புதுப்பேட்டையானது இருக்கிறது. இங்கே ஏராளமான ஆயிரக்கணக்கான இருசக்கர உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகளானது இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கார்களை சீரமைக்கக்கூடிய கடைகளும் இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதே சிந்தாரிப்பேட்டை பகுதியில் இறைச்சி கடைகளும் அதே போல மீன் மார்க்கெட் ஆனது இப்பகுதியிலே அமையப்பட்டிருக்கிறது. எனவே இப்பகுதியிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அனைத்தும் இப்பகுதியிலே இந்த ஆற்று ஓரங்களில் கொட்டப்படுவதால் இந்த பகுதியில் ஒரு கடுமையான துர்நாற்றமானது வீசப்படுகிறது. ஏனென்றால் மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை சரிவர அதாவது தினந்தோறும் அள்ளுவதில்லை என்றும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாநகராட்சி சார்பாக. ஏனென்றால் இது பிரதான சாலையாக இருக்கிறது. அண்ணா சாலையையும் புதுப்பேட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை சித்ரா ஜங்ஷன் என இந்த சாலையானது குறிப்பிடுகின்றன. இப்பகுதியில் தான் அதாவது எக்மோர் செல்லக்கூடிய சாலையும் இருக்கிறது. இந்த 4 வழியும் இணைக்கக்கூடிய இந்த சாலையில் அருகாமையில் இவ்வாறு குப்பைகள் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமமானது அதாவது உள்ளாகி வருகின்றன. ஏனென்றால் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியவர்களும் இந்த வழியாகத்தான் செல்லக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. இந்த பிரதான சாலை அருகே இது போன்ற குப்பைகள் ஆற்று ஓரங்களில் கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை காணும்போது அதாவது நோய் தொற்று கூடிய பரவும் அபாயம் மட்டும் அல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் முறையாக பராமரிப்பதில்லை, கண்காணிப்பதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பி வருகிறது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் இப்போ குப்பைகள் அனைத்தையும் சீரமைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இந்த இறைச்சி கழிவுகளை இப்பகுதியிலிருந்து கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி.
சென்னை சிந்தாதிரிப்பேட்டை தெற்காட்சி பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் குப்பைகளை கொட்டுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.